வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இனிய மகளிர் தினத்திலே அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அமைப்பு. காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் முதல் இலங்கை வரை நீடிக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி நேற்றைய விட வெப்பத்தை கொஞ்சம் குறைக்கும் அளவிற்கு கிழக்கு காற்றை அனுப்பும். நேற்றைக்கு வேலூரில் 102 டிகிரியை கொஞ்சம் தாண்டி விட்டது. இன்றைக்கு 100 டிகிரியை ஒட்டி இருக்கும். 100 டிகிரி என்ன, 100 டிகிரிக்கு கொஞ்சம் கீழே கூட இறங்கலாம். நாளை 4 டிகிரி குறையும் வேலூர். அதாவது 34 டிகிரி செல்சியஸ். 35 டிகிரினாலே 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே போய்விடும். நாளை கிழக்கு காற்று மற்றும் உயரழுத்த காற்று இரண்டும் இணைந்து செவ்வாய்க்கிழமை மேகமூட்டத்தை ஏற்படுத்தி தூறல் நனைக்கும் மழை பொழிவை டெல்டா தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கொடுக்கும். செவ்வாய் புதன் வியாழன் தூறல் நனைக்கும் மழை தான். ஆங்காங்கே லேசான மழை கூட இருக்கலாம் புதன்கிழமை. இதோட முன்னோட்டம் தான் வெப்பநிலை குறைவது, கிழக்கு காற்றோட ஏற்றம். வெப்பம் நேற்றைக்கு அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கு கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று. நேற்றைக்கு வெளியே கிளம்பாமல் இன்றைக்கு கிளம்பினால் அதிகமாக தெரியும். நேற்றைக்கு 102 போயிருந்துச்சு, இன்றைக்கு 100க்கு கீழே தான் இருக்கும். அதே நேரத்தில் கரூர் ஈரோடு 100 டிகிரியில் இருக்கும். ஆனால் வேலூர் குறையும். ஆனால் கரூர் நேற்றைக்கு என்னன்னா தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கி பயணித்த காற்று இன்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும். அதனால கரூர் ஈரோடு இவையெல்லாம் 38 டிகிரி செல்சியஸ், அதாவது 100 டிகிரி இருக்கும். அது மட்டுமல்ல, மதுரை, பாளையங்கோட்டை, விருதுநகர், கோவில்பட்டி போன்ற பகுதியெல்லாம் நேற்றைக்கு 38 போனது, இன்றைக்கு 37 குறைஞ்சிருக்கும் செல்சியஸில். அதாவது 98.6 குறையும். ஆக 1 டிகிரி குறையும். நேற்றைக்கு 1 டிகிரி செல்சியஸில் குறைவு தான். ஃபாரன்ஹீட்டில் 2 டிகிரி குறைவு. நாளை திங்கட்கிழமை வேலூரில் 4 டிகிரி குறையும்னு சொல்லியிருக்கிறோம் செல்சியஸில். ஃபாரன்ஹீட்லேயே கிட்டத்தட்ட 95 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே தான் போகும். 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே போயிடும் வேலூர். திங்கட்கிழமை கரூர், ஈரோடு போன்ற மேற்கு மாவட்டங்கள், பாலக்காடு, கணவாய், உடுமலைப்பேட்டையெல்லாம் நேற்றைக்கே கிட்டத்தட்ட 100 டிகிரியை நெருங்கி விட்டது. 37, 38 தொட்டுட்டு இருந்துச்சு. பொள்ளாச்சியும் அது போல தான். ஆனால் கோயம்புத்தூரை விட பாலக்காட்டு, கணவாய் வழியாக கிழக்கு திசை காற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கொஞ்சம் அனல் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். நாளைக்கு 2 டிகிரி குறையுது. அதாவது 36 ஆகிடும். இன்றைக்கு 37, 38 இருக்கும். நாளைக்கு 36 மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர், வேலூர் இதெல்லாம் கண்டிப்பாக 37 இருக்கும். 38 தான் 100 டிகிரி. 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த மாத இறுதி வரைக்கும் 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். ஏதாவது ஒரு நாள், இந்த 12ஆம் தேதி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 100 டிகிரி தொட போகும். ஆனால் 100 டிகிரி தாண்டாது. 100 டிகிரி கீழே வந்துடும் அடுத்த நாள்லாம். ஆனால் இந்த மாத இறுதி வரைக்கும் 100 டிகிரிக்குள் தான் இருக்கும் வெப்பம். மேகமூட்டம் உருவாக போகிறது. இந்த மேகமூட்டம் தான் வெப்பத்தை குறைக்க போகிறது. கொஞ்சம் புழுக்கம் இருக்கும், நல்லா பாருங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் வெப்பம் குறையும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் 23, 24 டிகிரி தான் இருக்கு அதிகாலை நேரத்தில். அது இரவு நேரத்தில் 24 என்பது பகல்ல 34 போகும், அவ்வளவுதான். அதே போல 24 இருக்கக்கூடிய ஈரோடு, கரூர் 38 போகும், அவ்வளவுதான். ஒரு 4 டிகிரி கூட போகுது பகல்ல. காரணம் என்ன? கடலோரத்திலிருந்து போகக்கூடிய காற்று லேசாகி வெப்பத்தை லேசாகி மேலெடுந்து போகும் பொழுது அதில் கூடிய ஈரப்பதம் வறண்டு போய்விடுது, அனலா போகுது.
இது கொஞ்சம் கொஞ்சம் குறையும், வெப்பத்தை குறைக்கும், மேகமூட்டங்கள் வரும். செவ்வாயை விட புதன் கூடுதல் மேகமூட்டம், புதனை விட வியாழன் கூடுதல், கண்டிப்பா கூடுதல் வேகமூட்டம். புதன், வியாழன், வெள்ளி, அதாவது 11, 12, 13, 11, 12, 11, சரி 10, 11, 12, 10, 11, 12 செவ்வாய், புதன், வியாழன் மேகமூட்டம். டெல்டா தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே தூறல், நனைக்கு மழை. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு லேசான மழை, ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு. புதன்கிழமை ஓரிரு இடங்கள், நல்ல வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கூர்மையா கேட்டாதான் புரியும். ஆங்காங்கே தூறல், நனைக்கும் மழை, ஆங்காங்கே. அப்ப எல்லாருக்குமா? இல்ல, தூறல், நனைக்கும் மழை. எல்லோருக்கும் மேகமூட்டம், குழப்பம், வெயில் குறையும். நேற்றைக்கு மாலை 3 மணிக்கு மன்னார்குடி உள்ளிட்ட பகுதியில் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? திடீரென்று ஏதோ மழைக்காலம் வந்தது போல ஒரு கடுமையான கருமேகம் சூழ்ந்து அப்படியே தனித்திருந்தது. அதே போல வெப்பத்தை குறைக்கும். ஆனால் நாம் எல்லாரும் குளிர் சாதன அறையில் இருந்துகிட்டே இருக்கோம். அதிகமாக பெரும்பாலும் எல்லோருன்னா நாளில் பிறர் எல்லோருமே எப்பொழுதும் நான் என்று சொல்லிடுது. அதே போல் வாகனங்கள் பயணிக்கும் பொழுதும் குளிர்சாதன வசதி கொண்ட வாகனங்களை தான் பயணிக்கிறோம். அதனால வெளியே வரும்பொழுது கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தெரியும். ஆனால் அதை வெப்பம் மாநில பார்க்கும் பொழுது 100 டிகிரிக்கு குறைவாக தான் காட்டும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் 100 டிகிரியை தொட்டிக்கிட்டு இருக்கோம், நாளை குறைஞ்சிரும். இந்த மாத இறுதி வரைக்கும் அதே நிலை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். மார்ச் 21 சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடையக்கூடிய நாளில் கூட அதுக்கு அதிலிருந்து வடக்கு நோக்கி வந்து வரக்கூடிய மார்ச்சில் குமரி முனையை நெருங்கக்கூடிய நாட்கள்லையும், பிறகு படிப்படியாக நெருங்கி குமரி முனையை தொடக்கூடிய நாட்களில் கூட கொஞ்சம் 100 டிகிரியை ஒட்டித்தான் இருக்கும் போல் தெரிகிறது. இப்போ இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த 15ஆம் தேதிக்குள்ளர இந்த 10, 11, 12 தான் மழை வானிலை. பிறகெல்லாம் மேகமூட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும் எல்லாமே தொடர்ந்து. அதுக்கு அடுத்த மழை வானிலை மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதி கண்டிப்பாக இருக்கும். தென் கடலோரம், ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு தெரியுது. எப்போ? செவ்வாய், புதன், வியாழன். சரி, அதுக்கு அடுத்தது வடகடலோரம் கூட தெரியுதுங்க, ஒரு சில இடங்களில் தெரியுது. வட உள்பகுதிகள் கூட ஒரு சில இடங்களில் தூறல், நினைக்கும் மழை தெரியுது. அதுக்கு அடுத்தது 17, 18, 19, 20ஆம் தேதி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 15லிருந்து 20ஆம் தேதி அடுத்த சிஸ்டம்னு. அது கொஞ்சம் வலுவாக இருக்கும். கிழக்கு காற்று தமிழ்நாடு ஏறி வடகடலோரம், வடவுள் பகுதி வழியாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகா வழியாக ஒடிசா, மேற்கு வங்கம் வரைக்கும் கூட கிழக்கு காற்று பயணிக்க இருக்கிற காரணத்தினால காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி இதனால கொஞ்சம் இருகாற்று இணைவு ஏற்பட்டு தென் மாநிலங்களுக்கே மழை தெரியுது 17, 18, 19, 20 தேதியில். அப்போ தமிழ்நாட்டையும் கொஞ்சம் ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். லேசாக மிதமாகத்தான், ஒதுக்கித்தான், ஆங்காங்கே தான். பெரும்பாலும் நனைக்கும் மழை, லேசான மழை. பொறுத்திருங்கள், அது உறுதிப்படுத்தலாம். அடுத்தது மாத இறுதியிலையும் மழை இருக்கு. 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள மேலும் ஒரு நிகழ்வு, அதுவும் ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை. இப்பொழுதைக்கு அறிக்கையில் என்ன? நனைக்கலாம், அறுவடைக்கு முன்னெச்சரிக்கை தான் இது. அடுத்தது வெப்பம் தனியும். வெப்பத்தை குறித்து பீதியை கொண்டிருப்பவர்களுக்கு வெப்பம் நேற்று போல் இருக்காது, நேற்று முன்தினம் போல் இருக்காது. நேற்றை விட இன்று குறையும், இன்றை விட நாளை குறையும், குறைந்தே இருக்கும், 100 டிகிரிக்குள் இருக்கும் என்பதுதான் நம்முடைய அறிக்கை. ஓகே, தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.